பல அம்சங்களை சொல்கிறாரு. பல செக்டார் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது, சர்வீஸ் செக்டார்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்றப்போ அதனுடைய பலன்கள் சாமானியர்களுக்கு போய் சேர முடியாத அளவுக்கு ஒரு பொருளாதார கட்டமைப்பு மத்திய அரசு உருவாக்கி வச்சிருக்குதா? நிதிநிலை அறிக்கை 1990களில் ஒரு முக்கியமானதாக கருதப்பட்டது. அண்மை காலமாக இந்த நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு விளம்பரத்துக்கானதாக மாறி வருகிறது பொதுவாக. அப்பொழுது 1990களில் அது சீர்திருத்தம் சம்பந்தமாக, பொருளாதார சீர்திருத்தம் சம்பந்தமாக மிக முக்கியமான முடிவுகளை, கொள்கை முடிவுகளை, வெறும் எதுக்கு அலாட் பண்ணுறாங்க என்பது மட்டுமல்ல, கொள்கை அறிவிப்புகள், கொள்கை முடிவுகள் எல்லாம் அதில் எடுக்கப்பட்டது. ஆனால் அண்மை காலமாக, கடந்த 10 ஆண்டு காலமாக பார்க்கிற இந்த பட்ஜெட்டுகள் அனைத்துமே ஒரு விளம்பரத்துக்கானதாகத்தான் மாறி இருக்கிறது. ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து மக்களுக்குமான அது பயன் தரக்கூடிய அது அறிக்கையாக இருக்கணும். இப்போ நம்முடைய இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு மந்த நிலைக்கு இருக்குது. வாங்கும் சக்தி, சாமானிய மக்களிடத்தில் வாங்கும் சக்தி திறன் குறைந்திருக்கிறது. டிமாண்ட், இங்கே வந்து டிமாண்ட், சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய வகையில், அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கணும். ஆனால் இப்போ நிதிநிலை அறிக்கை இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு பார்த்தா, நிதி அதாவது ஃபிஸ்கல் டிஃபிசிட். இப்போ 5.6% ஜிடிபியில் 5.6% கடந்த ஆண்டு வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது. இப்போ 4.9 குறைக்கிறதா இருக்காங்க. அடுத்த ஆண்டு அது குறைக்கிறதா இருக்காங்க. அது ஒரு பெரிய சவால் இருக்குது. இன்னொரு பக்கம் தோழர் சொன்னது போல் வந்து இங்கே இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு க்ரோத் என்பது, இன்ஃப்ளேஷன் குறைந்து க்ரோத் இருந்தால் அதுக்கு பேர் தான் க்ரோத். இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்து க்ரோத் நாங்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் க்ரோத் கிடையாது. அப்போது இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த வேண்டிய, விலைவாசி உயர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய சாமானிய மக்கள் எதனால் பாதிக்கப்படுறாங்க? விலைவாசி உயர்வால் பாதிக்கப்படுறாங்க. அந்த விலைவாசிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அரசு அதுக்கான முடிவுகளை வந்து எடுக்கணும். அது ரெண்டாவது. மூன்றாவது வந்து வேலைவாய்ப்பு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து வேலைவாய்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ அண்மை காலமாக குறைஞ்சிருக்கிறதா வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது. வேலை இல்லாத திண்டாட்டம் குறைந்திருப்பதா புள்ளி விவரங்களை சொல்லுது. ஆனால் உண்மையில் அந்த நிலவரம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் பிரச்சனை என்பது, வேலை வாய்ப்பின்மை என்பது அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால், ஒரு கம்பெனிக்கு போனோடனே அடுத்து தான் வந்து வெளியில் அனுப்பிச்சி விட்டுறான். அந்த மாதிரியான வேலை வாய்ப்பு என்பது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. வேலை வாய்ப்பின்மையினால் அவனுக்கான வருமானம் வர்றதில்லை. அப்போ வருமானம் இல்லாததுனால வாங்கும் சக்தி இல்லை. வாங்கும் சக்தி இல்லாததுனால பொருளாதாரம், இது வந்து ஒரு சுழற்சி தான். அப்போது வாங்கும் சக்தி இல்லாத போது உற்பத்தி குறைச்சலாக இருக்கும். அப்போ உற்பத்தி குறைச்சலாக இருந்ததுன்னா பொருளாதார மந்த நிலையை நோக்கி நகரும். ஆகவே இந்த நிலை மாறணும்னு சொன்னால் இங்கே வரி விதிப்பு முறைகளில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகணும். இப்போ நேரடி வரி விதிப்பாக இருக்கட்டும், மறைமுக வரி விதிப்பாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துலேயுமே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகணும். இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்த பிறகு, பணம் மதிப்பிழப்பு டிமானிட்டேஷன் நடந்த பிறகு இந்தியாவில் வந்து பொருளாதார மந்த நிலை என்பது இன்னும் சொல்லப்போனால் ஏறத்தாழ 7 குவார்ட்டர், ஏறத்தாழ 2 வருஷம் வந்து இந்த பொருளாதார மந்த நிலை இருக்குது. இப்போது வரி விதிப்பு முறை என்பது அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம், ஒரு புதிய மாற்றம் உருவாகணும்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ நேரடி டைரக்ட் டாக்ஸஸ் வந்து இப்போ நம்ம 10 லட்சம் வரைக்கும் இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து சீலிங் வரணுன்றலாம் நினைக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அது வந்து அந்த சேலரி கிளாஸ் அல்லது ஆர்கனைஸ்டு கிளாஸுக்கு. ஆனால் மறைமுக வரி இருக்குது இல்லையா, அந்த மறைமுக வரி ஒரு சாமானிய மக்களும் ஒரு சோப்பு சீப்பு வாங்கினானா அவனும் வந்து வரி கட்டணும். அதே ஒரு பெரிய செல்வந்தர், இந்தியாவுடைய நம்பர் 1 கோடீஸ்வரராக இருந்தாலும் அவரும் அதே மாதிரி மறைமுக வரியை வந்து 2 பேரும் ஈக்குவலாக தான் கட்டுறாங்க. ஒரு பேஸ்ட் வாங்குறாருன்னா இவரும் வந்து அதே வரி கட்டுறாரு, அவரும் அதே வரி கட்டுறாரு. அப்போ மறைமுக வரி மூலமாக சாமானிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்தியாவில். அதற்கு ஏதாவது இந்த நிதிநிலை அறிக்கையிலையோ அல்லது அரசினுடைய பொருளாதார கொள்கை அடிப்படையிலையோ மாற்றங்கள் வந்து உருவாக வேண்டியது அவசியம்னு நான் கருதுகிறேன். பேசலாம். அந்த விஷயத்தில் தெளிவான திட்டமிடல் இல்லாத உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கு, வேலைவாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கு, விவசாயத்தினுடைய வருவாயை பெருக்கிறதுக்கு, அதே மாதிரி குறைந்தபட்ச ஆதார விலையை மேம்படுத்துறதுக்கு, இது மாதிரியான பல திட்டமிடல் இல்லாத ஒரு பட்ஜெட்டை தான் ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசு தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்குதா? ஆண்டுதோறும் பட்ஜெட்டுகள் வருகிறது போகிறது என்கிற நிலை தான் இருக்கிறது. வசதி பெற்றவர்கள் இன்னும் வசதி பெறக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு பட்ஜெட்டும் அமைகிறது.
சார் சொன்னது பாரு, இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன நமக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் கிடைச்சிருந்தாலும் கூட பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இன்னும் கிடைக்கல. அதை நோக்கி தான் இந்த அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது. அதுக்காக தான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளும் இருக்குது. அப்போ ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது தான் அடிப்படையான நோக்கம். ஆனால் அப்படி இருக்குதா? ஒவ்வொரு ஆண்டுதோறும் நாம் பார்க்குற பட்ஜெட்டு அப்படி அமைகிறதான்னு பார்த்தா இல்லை. வசதியற்றவர்கள் இன்னும் ஏழ்மை அடையக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. இந்தியாவினுடைய ஜிடிபி ஏறுது, 2047 பெரிய முன்னேறிய நாடாக மாறிடுது என்பதெல்லாம் வந்து நேற்று கூட பிரதமர் மோடி அவர் சொல்கிறாங்க. 2047 விட்டுருக்கு, இந்த ஆண்டுக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்குற போது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன நம்ம எதிர்பார்க்குறோம், இந்த பட்ஜெட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா கல்விக்கான அலோகேஷன் வந்து அதிகப்படுத்தணும். இப்போ இந்தியா எக்கனாமிக்கல் சர்வேவிலே சொல்கிறாங்க கல்வி சுகாதாரம் ரெண்டுலேயும் அதிகமான தனியார் மையத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்றதே ஒரு தவறான பார்வை தானே. ஆமாம், இப்போ கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 2020 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 யூனிவர்சிட்டி வந்திருக்குது இந்தியாவில். 100மே தனியார் யூனிவர்சிட்டி தான். இப்போ கல்வி என்பது ஒரு கடைச்சரக்கு போல், ஒரு வியாபார பொருள் போல் மாறி இருக்குது. அப்போ கல்வி தான் வந்து இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான மூலதனம். கல்விக்கு செலவு செய்யக்கூடிய பணம் என்பது அது இட் இஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் நாட் எ எக்ஸ்பெண்டிச்சர். அது வந்து ஒரு முதலீடு, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸை வளர்த்தெடுப்பதற்கான அடிப்படையான முதலீடு. ஆனால் அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், ஜிடிபியில் 6% பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி பண்ணியிருக்கிறோமா? நான் இல்லை. ஒரு ஆண்டுதோறும் பார்க்குற போது இன்னும் குறைச்சிட்டே வருது. அப்போது கல்விக்கு செலவு செய்ய வேண்டிய இந்த அரசாங்கம் அதில் கவனம் செலுத்தலை, சுகாதாரத்துக்கு செலவு செய்ய வேண்டிய அந்த இதில் வந்து கவனம் செலுத்தலை. அப்புறம் வந்து மார்ஜினலைஸ்டு பீப்புள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உற்பத்தி செய்வதற்கான இது செய்யலை. 100 நாள் வேலை திட்டத்தை இன்னும் குறைச்சிட்டே இருக்கிறாங்க. அது வந்து ஒருவேளை மகாத்மா காந்தி பேரில் இருக்கிறதுன்றதுக்காக காரணமோ என்னன்னு தெரியல, அதனுடைய ஆண்டுதோறும் வந்து அதை குறைச்சிட்டே வராங்க. அப்போது சார் சொன்னது போல் மக்களிடத்தில் வாங்கும் சக்தி அதிகரிக்கணும்னா அவங்ககிட்ட வந்து பணம் வரணும். அப்போது 100 நாள் வேலை திட்டம் என்பது ஏழை எளிய மக்களிடத்தில் போய் சேரக்கூடிய வகையில் தான் அது அமைஞ்சிருக்குது. அதற்கான வந்து ஃபண்டை வந்து அதுக்கான அலோகேஷன்ஸை வந்து அதிகரிக்கணும். அதே போல் தலித் பழங்குடி மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் நாம் எதிர்பார்க்கும். இப்போ ஸ்காலர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் பார்க்குற போது ஸ்காலர்ஷிப்புக்கான இதை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போது தலித் ஆனால் ஏற்கனவே ஒதுக்கப்படுகிற அந்த பட்டியலின சமூக பழங்குடியின சமூக மக்களுக்கான நிதியையே மாநில அரசுகள் திரும்ப கொடுத்துருதுன்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? 2 புள்ளியில் அதில் விவாதிக்க வேண்டியிருக்குது. பட்டியலின சமூக பழங்குடியின சமூகங்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியை வேறொரு துறைகளுக்கு பயன்படுத்துறது அப்படின்றதும் திருப்பி கொடுக்கறது அப்படின்ற போக்கும் அதிகரிக்கிறப்போ நம்ம இந்த இடத்துல மத்திய அரசு மேலே விமர்சிக்கிறது சரியா? தலித்து பழங்குடி மக்களுக்கு அதாவது சிறப்பு உட்கூறு திட்டம், அதாவது இப்போ வந்து ஷெட்யூல் கேஸ்ட் சப் பிளான், ட்ரைபல் சப் பிளான் என்பது அதுக்கு பேர். இப்போ அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு அரசு வந்து அதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக தான் 2014 காங்கிரஸ் ஆட்சி வந்து இருக்கிற போது ஆந்திராவில் கொண்டு வந்தாங்க. 25-26 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து விரிவாக பார்க்க இருக்கிறோம், விவாதிக்கலாம். பாலசிங்கம், இதில் பேச வேண்டிய விஷயம்ன்றது நேற்றுக்கு எக்கனாமிக்கல் சர்வேவில் ஒரு டீகோட் பண்ணி காட்டுறாங்க. தமிழ்நாட்டினுடைய மாடல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. கொரோனா மாதிரியான பேரிடர்களை சமாளித்து சாமானிய எளிய மக்களுக்கான திட்டங்களை வகுக்கிறதுலேருந்து பல அம்சங்களை தமிழ்நாடு செய்திருக்கிறது. பொருளாதார மேம்பாட்டுக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பொது சேவைகளுக்கான விவகாரங்களில் கூட சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. தமிழ்நாடு மாடலை நாடாளுமன்றம் உள்ளிட்ட மத்திய அரசு கவனம் செலுத்தணுன்ற ஒரு பார்வை இன்னைக்கு இந்திய அரசு அளவில் விவாத பொருளாக மாறி இருக்கு இல்லையா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாடு அரசு இந்திய அரசு ஒப்பிடுகிற போது எல்லா துறைகளிலுமே ஆவரேஜ், இந்தியாவில் ஒரு ஆவரேஜ், ஒரு உதாரணத்துக்கு கல்வியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இங்கே வந்து ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜ் வந்து 26%, அரௌண்ட் 26%. ஆனால் தமிழ்நாட்டினுடைய இது பார்த்தீங்கன்னா 48%. இப்போ ஒவ்வொரு துறையிலும், அது தொழில்துறையாக இருக்கட்டும், உற்பத்தி துறையாக இருக்கட்டும், அல்லது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அரசாக தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து ஜிடிபி வந்து 9.16% ஆஃப் டோட்டல் இந்தியாவினுடைய ஜிடிபியில் தமிழ்நாடு இருக்குது. அதே மாதிரி பெர் கேபிட்டா இன்கமில் இந்தியாவில் ஹையஸ்ட்டாக இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னா, இங்கே ஒரு அரசு என்பது
விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுகிற ஒரு அரசாக அமைவது தான் இங்கே திராவிட இயக்கங்களுடைய அந்த சித்தாந்தத்துடன் அதுக்கு அடிப்படை காரணமே அந்த சித்தாந்த தெளிவு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால தான் மக்களுக்கு வாங்கும் சக்தியை கொடுக்க வேண்டிய என்கிற அடிப்படையில் தான் இப்போ இந்த மகளிர் உரிமை திட்டம் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கூட